अस्मद् गुरु परम गुरु यतिवर पूर्णो सयामुनं रामं पद्माक्षराभरणमारमामुखीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादेति सूक्तिः स्वाधीनपद्यां श्रुतिं नातः स एष यमिनां नकरश्मि जालैः अन्तर्निलीनमपनीयतमो मदीयम् विज्ञानचित्रमनघं लिखतीव चित्ते व्याख्यानकेलिरसिकेन कराम्बुजेन यमिनां नाथः स एष यमिनां नाथः இந்த யமினாம் நாதராக இருக்கக்கூடிய ச ஏஷா அந்த இவர் பெருமை மிகுந்தவர் இவர் இருக்கனால நம்முடைய திட்ட இலக்கானவர் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படிப்பட்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த நகரஸ்மி ஜாலை நகரத்தினுடைய ரஷ்மி இருக்குதே ஒளி, அந்த ஒளி ஜாலை, அந்த ஜாலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு மாயமான ஆச்சரியமான செய்கைன்னு அர்த்தம். மாயாவாசி மாதிரி நகரஸ்மி ஜாலை, அந்த நகத்தினுடைய ரஷ்மினால ஒரு மேஜிக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நகத்தினுடைய ரஷ்மியை கொண்டு நம்முடைய அந்தர்நிலீனம் தமோ மதியம் தமஹா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடையதான அஜ்ஞான இருட்டை போக்கடிக்கிறார் அப்படின்னா இது ஒரு மாயாஜால வித்தை தானே. அதனால நகரஸ்மி ஜாலேகின்னு சொல்லி விஜயான சித்திரம் அது மாத்திரம் இல்லை, அந்த உள்ள சரி பண்ணிட்டு தமசு இருட்டெல்லாம் போக்கடிச்சுட்டு விஜயான சித்திரமனகம் லிகதீவ சித்தே விஜயான சித்த அனகம் விஜயான சித்தம் தோஷம் இல்லாததான விஜயான சித்திரம், அந்த ஞானமாகிற தத்துவ ஞானமாகிற சித்திரத்தை சித்தே நம்முடைய ஹிருதயத்துல வரையற லிகதீவா வரையறார் போலும் பொழுது அது எப்படி அப்படின்னா வியாக்கியான கேலி ரசிகேன கராம்புஜேனா, அது வரையறது எப்படி வரையறார் அப்படின்னு சொன்னா வியாக்கியானம், அதாவது வேதாந்தார்த்தங்களை நமக்கு விளக்கிறார். அதான் வியாக்கியானம்னு சொன்னா விளக்கிறதுன்னு அர்த்தம். உபதேசம்னு சொன்னா அந்த மந்திராதிகளையே சொல்றதுன்னு அர்த்தம். வியாக்கியானம்னு சொன்னா அதனுடைய தாத்பரியத்தை நமக்கு சொல்றதுன்னு அர்த்தம். அந்த இதை புரிஞ்சுக்கணும். என்ன வியாக்கியானம்னா இப்ப வியாக்கியானம் பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பெரிய வாக்கியான்கள்ல வியாக்கியானம், ஈடு வியாக்கியானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேசிகன் வியாக்கியானம் பண்றார் அப்படின்னு சொன்னா விவரிக்கிறார்னு அர்த்தம். அது உபதேசம் பண்றார் அப்படின்னு ஆச்சாரியன் மந்திரோபதேசம் பண்றாருன்னா அந்த மந்திரத்தை நமக்கு அதாவது சொல்லி வைக்கிறார். உபதேசம்ன்றது நமக்கு சொல்லி அதை நாம அப்படியே திருப்பி சொல்ல, அதுக்கப்புறம் அதை நாம மனனம் பண்ணி அப்படியே அதை அப்படியே மாறாம வச்சுக்கணும். இது வியாக்கியானம்ன்றது என்னது? அவர் சொல்ற விஷயத்தை நாம புரிஞ்சுட்டு அப்படியே அந்த விஷயத்தை நம்ம சொந்த வாக்கியத்துல கூட உபயோகப்படுத்திக்கலாம், விவரிக்கலாம். அதனால வியாக்கியானம்ன்றது விவரணம், உபதேசம்ன்றது அதை இருக்கிறத அப்படியே சொல்றது உபதேசம். அதை எப்படி பண்றார் அப்படின்னு சொன்னா அனாயாசமா கேலி, சரி அனாயாசமா பண்ணா கூட தலையெழுத்து அது இது அப்படின்னா இல்லை, ரசிக்கேனா அந்த ரசிக்கம் அதில்
ரொம்ப பிராசக்கியம் உடையவரா, அனுபவம் மிக்கவரா, அது கராம்புஜேனா அந்த தன்னுடைய திருக்கை தாமரை இருக்கு, அதனால அந்த வியாக்கியானத்தை பண்றார் அப்படின்னு சொல்ற. அப்போ திருக்கையினால பண்றார் அப்படின்னா உபதேசமும் அந்த திருக்கையில கொண்டுதான் உபதேசம் முத்திரை இருக்கு. எதுவுமே தன்னுடைய வாக்குனால சொல்லி நமக்கு செவியினால கேட்கும்படி பண்ணுவார், உபதேசம்னாலும் வியாக்கியானம்னாலும். ஆனா ரொம்ப அறிவியலா இருக்கவாளுக்கு அந்த சைகை பாடி லாங்குவேஜ்னு சொல்றாங்க, அது அறிவிலியா இருக்கவான்னு சொல்லலாமா, இல்ல ரொம்ப ஞானமா இருக்குவான். இப்போ பரதநாட்டியம் ஆடுறா அப்படின்னா அவ அபிநயம் பிடிக்கிறா, அபிநயம் பண்ணாள்னா அது மூலமா பாவத்தை கொண்டு வர. கிருஷ்ணனுக்கும் யசோதைக்கும் வாக்குவாதம் நடக்கிறது அப்படி வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதுன்னா உடனே அதுக்கு அபிநயம் பிடிக்கிறா. அந்த அபிநயம் பண்றதுனாலே அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்றது, அதனாலேயே இது புரிஞ்சுக்கிறோம். அதனால இப்போ நம்போதுவார் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாதவான்றதுக்கு அப்படி சொன்னேன். அதாவது நமக்கு வேதாந்தங்களை சொன்னா தெரியாது, ஆனா சைகை காமிச்சா அதை சிலதெல்லாம் புரிஞ்சுக்கும், பாடி லாங்குவேஜ்னால சிலதெல்லாம் புரிஞ்சுக்கும். அதுக்கு சாதாரண உதாரணம் சொல்றேன். நிறைய போது இதை பண்ணாதே அதை பண்ணாதே, இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவைதான் காதுல ஏறவே ஏறாது. என்ன திருப்பி திருப்பி சொல்லி ஏண்டா எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கோச்சின்னு சொன்னா கூட காதுல ஏறாது. ஆனா கண்ணால ஒரு பார்வை பார்த்து அப்படி புருவ நெரிச்சுண்டு கோபமா அப்படி இருந்தா உடனே அப்ப புரியும். இவ்வளவு நாள் சொன்னது புரியல, அவன் பாட்டுக்கு போயிருந்தான், அப்படியே என்ன பண்ணியிருந்தானோ அதை பண்ணியிருந்தான். ஆனா அந்த கண்ணு தீவிரமான குரூரத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிட்டே அடங்கி போறான். அது போல இந்த இடத்துல என்னன்னா இந்த வியாக்கியானம் கூட கராம்புஜத்தினால பண்றார், திருக்கையினால. அதாவது உபதேசத்தை போலயே இதையும் பண்றாருன்னு அர்த்தம். மேல உபதேச முத்திரை அப்படின்னு அங்க சொல்ற. இந்த இடத்துல ஒரு பிரயோஜனம், அந்த இடத்துல ஒரு பிரயோஜனம் இருக்கு. இங்கேயும் கராம்புஜன்னு சொல்றதுனால உபதேச முத்திரை அப்படின்னு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிற. இருந்தாலும் கூட இந்த வியாக்கியானம் நீங்க சொல்றதுனாலையும் அங்க உபதேச முத்ராம் அப்படின்னு உபதேசம்னு சொல்றதுனாலையும் இது வியாக்கியானம்ன்றது ஒன்றும் உபதேசம்ன்றது ஒன்றும். அதனால இங்கேயும் அதே உபதேச முத்திரை இருக்குதுன்னு கொண்டத்தினால தப்பு இல்லை, வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால அந்த உபதேச முத்திரையா இல்ல வேறையோ எப்படியோ அந்த கையினால ஏதோ சைகை காமிச்சு நமக்கு நம்ம சித்தத்துல நிரந்தரமா சித்திரம் மாதிரி இருக்கா மாதிரி அதை பண்ணி வைக்கிறா. அதாவது என்னன்னா சோறுல சித்திரம் எழுதிட்டா அது எப்பவும் நிலைச்சு இருக்குமா போலே நம்முடைய உள்ளமாகிற சவுத்துல அவர் எழுதுறார், அது எப்பவும் நிலைச்சு இருக்கா மாதிரி. அதுதான் அங்க முக்கியம். அதாவது இன்னைக்கு அவர் நம்ம கராம்புஜத்தினால ஏதோ சில சைகைகளை காமிச்சு நமக்கு வியாக்கியானம் பண்றதுல, வியாக்கியானம்னா நம்ம வேதாந்தார்த்தங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்றாரு, தத்துவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி தத்துவஹித புருஷார்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்றாரு. அது எப்போ நம்ம மனசுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதுல ஏற்கனவே பல பதார்த்தம் போனதான் சொல்லிட்டோம் நேற்று. இன்னைக்கும் பல பதார்த்தம் வந்துடுச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா கூர்ந்து கவனிக்க வேண்டியது 2 பதங்கள் இருக்கு.
நகரஸ்மி ஜாலைஹி அப்படின்னு சொல்ற. யமினாம் நாதகான்னு சொல்ற. யமினாம் நாதகான்றது அப்புறம் வச்சுப்போம். யமினாம் நாதகா அங்க யமினாம் நரேந்திரஹா அப்படின்லாம் சொல்றேன். அதனால யதிகளுக்கு தலைவன் அப்படின்னு யதிராஜன் அர்த்தம் சாமான்யமா. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பத விசேஷத்தை பிரயோகம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் இருக்கணும். அதனாலதான் அந்த பத பிரயோகம் அப்படி பண்றார். ஏதோ இந்த இடத்துல தோண பதத்தை போட்டார், அந்த இடத்துல தோண பதத்தை போட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தோண பதம் தான். அதாவது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பதம் தோன்றிருக்கு, அதை போட்டிருக்கார் அப்படின்னு நாம் எடுத்து அர்த்தத்தை சேவிக்கணும், அனுபவிக்கணும். சரி, இந்த நகரஸ்மி ஜாலைஹி அந்தர்நிலீனம் அபநீய தமோமதியும், நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அஜானமாகிற அழுக்கு இருக்குதே, சமஸ்ய இருட்டு, அதை போக்கடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும். வெயில் இருக்குது. வெயில் நம்முடைய இருட்டான தன்மை, பொருளை அறிவிட்டாது இருக்கக்கூடிய தன்மையை போக்கடிச்சு நமக்கு பொருளை புலப்படுத்துறது, அது தெரியுது. இல்ல சுதர்சன மகாஜ்வால அப்படின்னு சொல்றமே, மகாஜ்வாலனா இருக்கக்கூடிய சுதர்சனன் நம்முடைய அஜானாந்தமே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையான்னு சொல்ற இடத்துல நம்முடைய அஜானங்கள்லாம் அடியெடுத்து விஷ்ணுவுடைய மார்க்கத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துல இப்ப சூரியனுடைய ஒளி ராத்திரி வேளையில இருக்கிற இருட்டை போக்கடிச்சு பொருள் புலப்படாம இந்த தன்மையை மற்ற பொருள்களை புலப்படுற மாதிரி. இப்போ என்னதான் லைட் இருந்தா கூட, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், கண் டாக்டர், பல் டாக்டர், ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போறோம். அவ என்ன பண்றா, சொன்னா ஜெகஜோதியா வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாள். அந்த ரீதியில ஹாஸ்பிட்டல்ல நிறைய அந்த கிளினிக்ல லைட்லாம் இருக்கு. ஆனா இருந்தா கூட இந்த கண்ணையோ நாக்கையோ இல்ல பல்லையோ ஏதோ ஒரு இதை பார்க்கறதுக்கு அவ என்ன பண்றா, அந்த பெரிய லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சின்னதா ஒரு டார்ச் வச்சுட்டு இருக்கா. அந்த டார்ச் எந்த இடத்துக்கு அவளுக்கு ஓடுமோ அந்த இடத்துக்கு அந்த டார்ச் அடிக்கிறார். அதை விட 1000 வாட்ஸாதான் இருக்குது. நிறைய அப்படியே ஜொலிக்கிறது, உள்ளு பூரா கிளியரா நல்லா தெரியுது வெளிச்சம். அந்த டியூப் லைட் அது இது எல்லாத்தையும் அனுப்பிட்டு அந்த கண்ணையோ நாக்கையோ அதையோ இதையோ பார்க்கறதுக்கு ஒரு டார்ச் அடிக்கிறான். அந்த டார்ச்ன்றது கொஞ்சம் போற வெளிச்சம் தான். அந்த கொஞ்சம் போற வெளிச்சம் இது மூலமா அது ஒரு பிரதேசத்துல அடிக்கிறா, பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தா கூட அதை காட்டிலும் பெரிய வெளிச்சம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குது. இருந்தா கூட அது காரியகரமாகல. இதனாலதான் அது காரியகரமாக அந்த சின்ன லைட்னால. அப்ப அந்த சின்ன லைட்டை போல இந்த நகத்தினுடைய ரஷ்மி ஒளியை இப்ப வச்சுக்கணும். புரியுதா? அது புரியுறதுக்காக தான். இது ரொம்ப ஏதோ கலவையில ஏதோ ஒரு உதாரணம் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது அப்படித்தான் இல்லை. அந்த சின்ன லைட் இருக்குது, அந்த சின்ன லைட்டை சாதாரண ஒரு புஸ்தகத்துல நாம அடிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோம், படிச்சோம்னா அதுல எவ்வளோ லைட் இருக்குதோ அந்த வெளிச்சம் சாதாரணமாகவே அங்க ரூம் பூரா இருக்குது. ஆனா அதை நிறுத்திட்டு இதை மாத்திரம் போடுறான்னு சொன்னோம். சரி இருக்கட்டும். அதை போல
இந்த நகரஷ்மி அப்படின்னு இருக்க நகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி எப்படி அது விசேஷமா கண்ணில் இருக்கிற கோளாறையோ நாக்கில் இருக்கிற கோளாறையோ பல்லில் இருக்கிற கோளாறையோ காமிக்கிறதோ அவளுக்கு, அது போல இந்த நகரஷ்மி ஆகப்பட்டது உள்ளுக்குள்ள இருக்க நம்முடைய உள்ள இருக்கிற இருட்ட போக்கடிக்கிறது அப்படின்னு இங்க இதுவரையில் தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்றத விவரணம் பண்றேன். அதாவது பெருமாளுக்கு இப்ப இந்த நகம்ன்றது என்ன, இது அது ஒரு பெரிய வஸ்துவா, அதுக்கு ஒரு ரஷ்மியா, அது இவ்வளவு காரியம் பண்றதா அப்படின்னு இவ்வளவு கேள்வி இருக்குது. அதுல அந்த பெருமாள் இருக்காரு, பெருமாள் இருக்கட்டும். இப்போ அதுக்கு முன்ன மனுஷாளுக்கு இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாமுதிரிகா லட்சணம் அது இதுன்னு சொல்றாளே, அதனால அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இப்படி இருக்கணும், இன்னென்ன மாதிரி இருந்தா இன்னென்ன மாதிரி பெருமனுடைய வாழ் அப்படின்லாம் சொல்லிது. இப்போ மாடு இருக்குது, பசு மாடு இருக்குது. அந்த பசு மாட்டுக்கு குதிரை இருக்குது. குதிரையினுடைய கால்லையும் குழம்பு இருக்குது, பசுமாட்டினுடைய கால்லையும் குழம்பு இருக்குது. குதிரையினுடைய காலில் இருக்கிற குழம்பு அப்படியே ஒரே குழம்பா அப்படியே இருக்கும், அப்படியே ஒரு லாகா அந்த கால் சைஸுக்கு அப்படியே வளவா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அது பார்த்துருக்குங்க எல்லாரும். ஆனா மாட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனா அது குதிரை மாதிரி இருக்காது, ரெண்டு குழம்பா இருக்கும். அதாவது அந்த இது வெட்டப்பட்டிருக்கும், ரெண்டா பிரிஞ்சு இருக்கும். ஏதோ கை இருக்குது, உள்ளங்கைக்கு அப்புறம் மேல 5 விரலா பிரியுறதோ இல்லை, அது போல வச்சுக்கோங்களேன். அதை 5 விரலா பிரிகிற மாதிரி அது அந்த காலுக்கு கீழே அந்த குழம்பாகப்பட்டு ரெண்டா இருக்கும். இதனுடைய லட்சணம் 2 குழம்பு இருக்கிறது, அதனுடைய லட்சணம் ஒரு குழம்பு இருக்கிறது. ஏன் மாத்தி இருந்தா என்ன அப்படின்னா, பிரசங்காத்து ஒரு விஷயம் சொல்றேன். ஆகார நியமத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிட்டு ஒரு குழம்பி இரு கஞ்சி ஒட்டக பால், சாப்பிடக்கூடாத பால்லாம் சொல்லச்சு ஒரு குழம்பு இருக்கிற மாட்டினுடைய பசு மாட்டினுடைய பாலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்புறம் 2 கணுக்குட்டி இருந்தா சாப்பிடக்கூடாது, ஒரே கணுக்குட்டி தான் 2வது கணுக்குட்டின்னு அர்த்தம் இல்லை. ஒரு சமயத்துல வெட்ட கண்ணா போட்டுக்குன்னா இப்போ கின்ஸா பிறகுறாள், அந்த மாதிரி கின்ஸா 2 கணுக்குட்டி இருந்ததுன்னா சாப்பிடக்கூடாது. ஒட்டக பால் அது இது சாப்பிடக்கூடாதுன்னு மேல போறேன். ரைட். இப்ப என்னன்னா மாட்டுக்கு இருக்க வேண்டிய லட்சணப்படிக்கு எப்படி இருக்கணும், 2 குழம்பு தான் இருக்கணும். குதிரைக்கு இருக்க வேண்டிய லட்சணப்படிக்கு ஒரு குழம்பு தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல மாட்டுக்கான மாதிரி ஒரு குழம்பு இருந்ததுன்னா அது தோஷமா படிக்கப்படும். அதனால்தான் ஒரு குழம்பு இருக்கக்கூடிய மாட்டினுடைய பாலை சாப்பிடக்கூடாது. அத மாதிரி அங்க லட்சணங்கள் வைலட்சண்யங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல கை இருக்குது, அந்த கை தோல்லேருந்து ஆரம்பிக்கிறது, இடுப்புலேருந்து ஆரம்பிக்கல சொல்றேன். ஏன்னா தோல்ல தான் வலிமை. இந்த கை எடுத்து அதெல்லாம் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். இந்த காரியம் பண்றதுக்கு இடுப்புலேருந்து கை ஒட்டின்னு வந்ததுன்னா அப்படி சரியா இருக்காது. அதான் ஒவ்வொரு இதுக்கு. அதனால அது தோள்பட்டிலேருந்து. அதனால பெருமாளை சில சமயம் சொல்லத்தே 4 திருக்கரங்களை கொண்டவன் அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னா 4 தோல் உடையவன் அப்படின்னு சொல்லுவான். அந்த தோல்லேருந்து இது 4 கை இறங்கிறதுனால அப்படி அந்த தோல்லேருந்து கை இறங்குறது. அதுல மேல் கை, அப்புறம் முழங்கை, அதுக்கப்புறம் உள்ளங்கை, அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரியக்கூடிய விரல் 5. அந்த விரல்லையும் நுனியில நகங்கள்லாம் இருக்கு. இது ரொம்ப டைம் வேஸ்டான கதை தான். இது யாருக்கும் தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நகங்கள்லாம் இருக்கு. இப்போ
நேற்றே கூட சொன்னோம், இந்த நகங்கள்லாம் சரியா இல்லைன்னு வச்சுப்போம், அப்போ அது அழகா இருக்காது. ஒரு நிர்மாணம், ஒரு எதையோ ஒன்று நிர்மாணம் பண்றான்னா, இப்போ வண்டியோ டூ வீலரோ காரோ அதுவோ இதுவோ எதை வீடோ வாசல் எதை நிர்மாணம் பண்ணாலும் அது ஒரு அழகா இருக்கா மாதிரி நிர்மாணம் பண்றோம். அதுக்கு உண்டான பார்ட்ஸ் சொல்றமே, பகுதிகளை அதெல்லாம் நன்னா இருக்கா மாதிரி பண்ணி அந்த முழுசா வருது. ஆன மாதிரி இந்த கையோட நின்று போனாலும் உள்ளங்கை இல்லாத போயிட்டாலுமே நன்னா இருக்காது, உள்ளங்கை இருந்து விரல் இல்லாத போட்டா நன்னா இருக்காது. அந்த விரல் கூட அப்படியே மொன்னையா இல்லாம நகை இருந்தாதான் நன்னா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி சாஸ்திரங்களில் இது அப்படி அதுல இல்லாத போயிடுச்சுன்னா, இதுல குறவு ஏற்பட்டதுன்னா, இந்த குறவு அதை மனுஷனை சோபிக்க வைக்காது. சரி, இதே போல எம்பெருமான் திருமேனி திருவுருவம் கொண்டிருக்கான். எம்பெருமான் திருவுருவம் கொண்டிருக்குது. அந்த எம்பெருமானுக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவுருவில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் எல்லா பகுதிகளும் அவன் சாத்திருக்க எல்லா பூஷணங்களும் அது திருவுருவுன்றது சேர்ந்து அதாவது திருமேனிலே இருக்கிறது. அவன் போனான்னா போகும், வந்தான்னா வரும். திருவாவரணம்லாம் அவன் எடுத்து சாத்திண்டா திருவாவரணம் சாத்திப்பான். அதே மாதிரி ஆயுதமும் எடுத்து கையில வச்சுட்டா வச்சு. அப்போ இந்த திருவாவரணமோ திருமேனியோ எல்லாம் ஒவ்வொரு பிரயோஜனத்தை எல்லாமே வரத சகலமேதத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா அப்படின்னு சொல்ற. எல்லாத்தையும் வரதா நீ புவனம் அண்டம் அது இது உன்னுடைய திருமேனி உன்னுடைய ஸ்வரூபம் எல்லாத்தையும் நீ பண்ணி வச்சிருக்க. எதுக்காக? சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா, ஆசிரித்தாள் பொருட்டு ஆசிரித்தாளுக்கு உபயோகப்படுற மாதிரி அனுபவிக்கிற மாதிரியே நீ பண்ணிருக்க அப்படின்னு சாவத்துல ஆழ்வார் சாய்க்கிற. வரதா சகலமேதத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா. சரி, அதனால எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் நமக்கு உபயோகப்படக்கூடியது, அதாவது நமக்கு நாம் அனுபவிக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? அதனால நாம ஒரு பிரயோஜனத்தை அடையிறோம், அதனால அனுபவிக்கிறோம். அத போலதான் இந்த இடத்துல இந்த பெருமாளினுடைய நகம் இருக்குது. இந்த மாதிரி பெருமாளுக்கு நகம் இருக்குது அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியத்துல வைகுண்ட கத்தியத்துல பெருமாள் எப்படி எழுதிருக்கார் அப்படின்னு சொல்லத்தே அந்த இடத்துல சாய்க்கிறார். திவ்யாங்குளிய கவிராஜிதம், அதாவது உயர்ந்ததான மேன்மை பொருந்தியதான மோதிரங்களோட கூடி பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்றேன். எல்லாம் கிரீட்டமங்கூட சூடாவதம் எல்லாம் சாட்சின்னு வர அது வரைச்சே இந்த கையினுடைய பிரகரணம் வரைச்சு அப்படி சாட்சி. அதுக்கு மேலையும் திவ்ய நகாவலி விராஜித அதி ரக்தாங்குலி பிஹி அலங்கிருதம், அதி கோமள திவ்ய நகாவலி விராஜித அதி ரக்தாங்குலிபிஹி அலங்கிருதம். அவனுடைய தோல் திருக்கை எப்படி இருக்குதுன்னா அதி கோமளமாயும், கோமளம்னா ரொம்ப மிருதுவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. அதி கோமள திவ்ய நகாவலி விராஜித்த, அந்த நகங்கள் 5 விரலுக்கு 5 நகம் சொல்ல, ஆவலின்னா அந்த தொகுப்பு. அந்த திவ்ய நகாவலி விராஜித, அந்த நகாவலியினால சோபிக்கக்கூடியதான திவ்யாங்குலிபிகி அலங்கிருத்தம், அங்குலிகள்னால அதாவது விரல்கள்னாலே அலங்கரிக்கப்பட்டதா இருக்குது அந்த கை அப்படி. அப்போ அதனால பெருமாளுக்கும் நகம் இருக்குது. அதி கோமள திவ்ய நகாவலி விராஜித,
அப்படின்னு விராஜிதம், அதனால பிரகாசிக்கக்கூடிய, அதனால நகம் பிரகாசிக்கிறது நாங்க சொல்றோம். அததான் இங்கேயும் எம்பெருமான் திருமேனி நமக்கெல்லாம் இன்னும் அதே மாதிரி உடல் இருக்குது. இவர் ஆச்சாரியன். அதனால இந்த ஆச்சாரியனுடைய இந்த நகாவளி நமக்கு கேவலம் நம்மதெல்லாம் என்னது பிராகிருத்தமானது. அதனால இந்த அழிஞ்சு போற சரீரத்துக்கு அழிஞ்சு போகக்கூடிய அதெல்லாம் நமக்கு அந்த தாத்காலிக அழகை தருது. ஆச்சாரியனுடைய இது என்ன, பெருமாளுடைய நகாவளியை போல அது சோபிக்கிறது. அந்த சோபிக்கிறதுனால இந்த இடத்துல அந்த நகாவளி, அந்த நகங்கள் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிறதுனால நம்முடைய உள் அழுக்கெல்லாம் போக்குறது அப்படின்னு சொல்றோம். எப்படி அது உள்ள அழுக்க போக்குறது அது? இப்போ நகம்ன்றது என்னதுன்னு மறுபடியும் நாமும் இது பண்ணணும். இது ரொம்ப நிதானமா போறது. சரி, எதுக்கு போறது தெரியல. அதாவது நகம்ன்றது விரலினுடைய நுனியில அது விரலோட சேர்ந்தே இருக்குது. அந்த விரல் முடிகிற வரையில் சேர்ந்து இருக்குது. அதுக்கு மேல நகம் வளர்ந்ததுன்னா அந்த நகம் என்ன பண்றது, அப்படியே வச்சு கூடாது. அந்த நகத்தை அப்பப்போ அதை இந்த சௌராதிகள் பண்றா போல அந்த நகத்தெல்லாமும் வெட்டி எடுத்துடும், அதிகமா இருக்கிறதெல்லாம். இந்த விரலோட சேர்ந்து இருக்கிற நகம் இருக்குதே அந்த பகுதி வரையில், விரல்ல கடைசியில ஆரம்பிச்சு அது ஒரு 1/2 சென்டிமீட்டர் மாதிரி ஏதோ வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அது இதோடவே சேர்ந்து இருக்குது விரலோடவே. அதுக்கு மேல இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல வளர்றது. அந்த நகத்தோட சேர்ந்து இருக்கிற அது இருக்குதே, அது என்ன பண்றதுன்னா பளிச்சு இருக்கு. அதாவது நல்லா புஷ்டியா இருக்கிறவாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அந்த ரத்தங்கள் அந்த கண்ணில் எப்படி நன்னா இருக்கிறவாளுக்கு அந்த இதெல்லாம் தெரியுதோ, சிகப்பு வரி எல்லாம் தெரியுதோ, அந்த மாதிரி இந்த நகம் சகசவேன்னு தெரியும். ஆனா அதுக்கு மேல வளர்றது பாருங்க, இந்த நகத்தை தாண்டி அதிகமா வளர்றது. இத்தனை நாளா இந்த சிகப்பு அதில் இருக்குமான்னா இருக்காது. எது நான் விரலோட ஒட்டின்னு இருக்குதோ அதுதான் அந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். அந்த விரலை தாண்டி வளர ஆரம்பிச்சதே இதுதானே வளருது. இருக்கிறது தானே மேலே போகிறது, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளேந்து வளருது. ஆனா அப்ப போயிட்டு அந்த அந்த சிவந்த தன்மையா இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பழிக்கிறதெல்லாம் அதிகமா வளருது. அதை தான் நாம வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுக்கணும் சாஸ்திரமும் சொல்றது. எப்படி சௌராதிகள் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நகத்தையும் வெட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த வெட்டி எடுக்கிற நகம் இருக்குதே அது எது பிரகாசம் இல்லாத இருக்குதோ அந்த நகத்தை வெட்டி எடுக்கிறோம். சரிதானே? அது விரலோட சேர்ந்து இருக்கிற நகத்தை வெட்ட முடியாது, வெட்டினா ரத்தம் வரும். அதனால எது விரலை தாண்டி நீட்டி அதிகமா வளர்றதோ அதை நாம வச்சு இப்போ இதுவரையில் விரலோட சேர்ந்து இருக்குதே அது நல்லா அழகா இருக்குது, அதுவா இருக்குது, இதுவா இருக்குது. அதை நாம இது பண்றோம். விரலை தாண்டி அது அதிகமா வளர்த்து அதை வெட்டி போட்டுருவோம். அந்த விரலோட சேர்ந்து இருக்குதே அந்த சரீரத்தினுடைய அந்த சரீரத்தை போல அதுவும் ஒரு சரீரத்தினுடைய ஒரு பகுதியா அப்படியே இருக்குது. அதுக்கும் அந்த உயிர் இருக்குது. அந்த இடத்துல வெட்டி பண்ணோம்னா நோவு தான் வரும். அதே அது மேலே வளர்ந்த பகுதியை நாம் வெட்டினோம்னா அதுக்கு எந்த விதமான நமக்கு வலியும் கொடுக்காது. அது மாத்திரம் இல்லை, அதான் இது
விரலோட சேர்ந்து இருக்கிற நகம் வந்து உயிர் உள்ளது. விரலை தாண்டி போற நகத்துக்கு உயிர் அற்றதா இருக்குது. இது சோபாவகமா இருக்குது, அது சோபை இல்லாதது. அதுக்கப்புறம் ஒரு வச்சனம் ஒண்ணு உண்டு, ஸ்தான பிரஸ்தான சோபந்தே. ஸ்தானத்திலேருந்து நழுவிட்டாள்னா, பிரஷ்டால் ஆகிட்டாள்னா அவ சோபிக்க மாட்டா அப்படின்னு. எப்படின்னா, யதா தந்த நக கேசாதி. அது பல்லு இருக்குதே, பல்லு வாயில இருக்கிற வரையில் அது சோபிக்குது. ஏன்பா என்ன சமாச்சாரம், சரியா பேசல, பல்லு கொஞ்சம் வலிக்கிறது, அதனால சரியா பேச முடியல. என்ன ஒண்ணுமே இது பண்ணல, பல்லு கொஞ்சம் ஆடுறது, அதனால கடினமா இருக்கிற பதார்த்தத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட முடியல, அதனால வந்து மிருதுவா இருக்கிறது தான் சாப்பிட்றேன், மிருதுவா இருக்கிற பதார்த்தம் தான் சாப்பிட்றது, கடினமான பதார்த்தம்லாம் இப்ப சாப்பிட்றது இல்லை. அதனால அந்த பல்லுக்கு என்ன பெருமை, பேசக்கூடிய தன்மையும் நன்னா இருக்குது. பல்லு விழுந்ததுலேருந்து உனக்கு வார்த்தையே சரியா வரல அப்படின்னு. அதனால பல்லு இருக்குச்சே, அந்த பல்லாகப்பட்டது நன்னா பேசுறதுக்கு உதவுறது, நன்னா நொறுங்கி தின்னுவனுக்கு 100 ஆயுசு இருந்த மாதிரி நன்னா பதார்த்தங்கள்லாம் கடிச்சு அந்த உமிழ் நீர் வரா மாதிரி அதை கடிச்சு வாயிலேயே அதை இது பண்ணி மெல்லக்கூடிய தன்மை. உள்ள போய் மொத்தம் குடலே வந்து அதை ஜீரணம் பண்ணாத இங்க வாயிலேயே அதை கொஞ்சம் இது பண்ணி அதுக்கெல்லாம் பல்லு உபயோகப்படுது. ஆனா அந்த பல்லு இவ்வளவு உபயோகப்படுறது, பல்லு விழுந்துச்சுன்னா கீழே இது இவ்வளவு தூரம் உபயோகப்படுறதுனால பல்லு கொஞ்சம் நோறுது, அது இதுன்னா டாக்டர் கிட்ட போய் அதை சரி பண்ணிக்கிறேன், இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்து போட்டு ஏதோ பண்ணி அதை சரியா வச்சுக்கிறோம். அது தப்பி தவிர விழுந்து போச்சுன்னு வச்சுப்போம், அவ்வளவுதான். அத்தை மதிக்கிறோமோ மதிக்கிறது இல்லை. ஐயோ இத்தனை நாளா நமக்கு இது உதவிட்ட, இப்போ ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம்னு வைக்கிறோமா, இல்லை. அதே மாதிரி கேசமும், கேசத்துக்கு நான் இப்படி வச்சு அப்படி வச்சு அழகெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய பண்ணிக்கிறோம், அதை நன்னா வளர்க்குறோம், எண்ணெய் தடவி சீவி சிங்காரிச்சு எல்லாம். ஆனால் அது வந்து கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தலையிலேருந்து அது வந்துருச்சுன்னா அதை மதிக்கிறோமா, இல்லை. அதே மாதிரிதான் இந்த நகம், இந்த கை விரல்ல இருக்கிற வரையில் அது சோபித்தமா இருக்குது, நமக்கு சோபையை கொடுக்குறது. ஆனா வந்து அது கீழே போயிடுச்சுன்னா அதை கேட்பாரே இல்லை, அது வந்து தூக்கி குப்பையில எறிகிறோம். கேசம் அப்படிதான், பல்லும் அப்படிதான், நகம் அப்படிதான். அதனால ஒரு இது எது இந்த வாக்கியம் எதுக்கு இந்த சொல்லத்து அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலேருந்து நழுவிட்டாள்னா இந்த பல்லு கேசம் நகமெல்லாம் எப்படி ஸ்தானத்தில் இருக்கிட்டே நன்னா இருக்குது, அது கீழே விழுந்துட்டுன்னா அந்த ஸ்தானத்தை விட்டுட்டுன்னா அது எப்படி சோபிக்காதோ அதே மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கும், அந்த ஸ்தானத்திலேருந்து நழுவிட்டான்னா அவன் சோபிக்க மாட்டான் அப்படின்றதுக்காக சொல்ல வந்தது. இப்போ அதனால ஸ்தானத்துல இருக்கச்சே, இந்த கையில் இருக்கச்சே இந்த நகம் இருக்குதே விரலோட சேர்ந்த பாகம், அது ரொம்ப சோபிக்கிறது, நமக்கு சோபையை கொடுக்கறது. சரி, இப்ப இந்த பெருமாளுடைய நகம் என்ன பண்றது, அதான் இந்த இப்ப ஆச்சாரிய நகம் இது வந்து ஒரு சாஸ்திரார்த்தத்தை காண்பிக்கும். இந்த சாஸ்திரார்த்தத்தை நாம அடுத்த பகுதியில பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் சடவோபாதீனிதிவத்யான்மதேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசர்வித்யானபதாஸ்யம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.